சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமை ஆகஸ்ட் 27 வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தில் அமலாக்கத்துறை ஜூன் 26 கைது செய்தது. இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். விசாரணைக்கு பின் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது. இதையடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு முகமது சலீமை நேரில் ஆஜர்படுத்தினர். அப்போது போதைப்பொருள் வாயிலாக கிடைத்த கோடிக்கணக்கான பணத்தில் போலி நிறுவனங்கள் தொடங்கி அதில் முதலீடு செய்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது சலீம் தரப்பில் விசாரணைக்கு ஆஜராகி முழு ஒத்துழைப்பு அளித்த நிலையில் கைது செய்திருப்பது தேவையற்றது என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முகமது சலீமை ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். முகமது சலீமை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அமலாக்கத்துறை மனுவுக்கு பதிலளிக்க முகமது சலீம் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒரு நாள் தள்ளி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.